சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு நீ சத்துவம் அருளும் என்று நாங்கள் எல்லாரும் நோக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கவிதாவுடைய வீட்டுக்கு நீ என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதிலே நாட்களுக்கு பிறகு இந்த திறமையின் மலையை கவிதா மேலும் 2 பிள்ளைகள் மேலும் கணவன் மேலும் இருவற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பலவீனப்பட்ட இடங்களில் எல்லாம் நான் உன்னை பலப்படுத்துவேன். கவிதா, நீ பலவீனப்பட்ட இடங்கள் எல்லாவற்றிலும் நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ இப்பொழுது நிற்கிற அந்த இடம் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போக வேண்டாம். ஜனங்களுடைய வார்த்தை கேட்டு மன கஷ்டப்பட வேண்டாம். ஜனங்க விரோதமா பார்ப்பாங்க, விரோதமா பேசுவாங்க, அநேக இக்கட்டுகள் வழியாக உங்களை நடத்தும்படி செய்வாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி நான் நீ நிமிர்ந்து நடக்கும்படி நான் செய்வேன். நீ பலவீனப்பட்ட இடங்கள் எல்லாம் நான் பலப்படுத்துவேன். உன் முகம் கீழே விழுவதில்லை. ஹல்லேலூயா. நிமிர்ந்து நடக்கும்படி நான் உனக்கு செய்வேன். நீ தள்ளாடி விழுவதில்லை. உன்னை சுற்றிலும் இருக்கிற, உனக்கு விரோதமாக நினைக்கிற, நீங்க நினைக்கிற அசுத்தாவின் ஜனங்க உன்னை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை மேற்கொள்வதில்லை. என்னை சுற்றிலிருந்து உன்னை நெருங்கி வீணான வார்த்தையில பேசுறாங்க, வீணான காரியங்களை சொல்றாங்க. மன கஷ்டங்கள் வருகிறது, மன குழப்பங்கள் வருகிறது, மனவேதனைகள் வருகிறது. அநேக விதமான காரியங்களை சொல்லி மனதை புண்படுத்துகிறாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்றார், நான் உன்னை எழுப்பி நிற்கப்படுவேன். நான் உன்னை எழுப்பி நிற்கப்படுவேன். முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். உண்மையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உண்மையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உண்மையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார். உன்னை பிரகாசிக்க செய்வார். உன்னை பிரகாசிக்க செய்வார். நீ தள்ளாட வேண்டாம். உன்னை தாங்கி பிடிக்கிற கர்த்தர் அருகிலே நிற்கிறார். எதுவாயிருக்கிற நேரத்தில் உன்னை தாங்கி பிடிக்க, நீ விழாதபடி, நீ தனிக்கு விழாதபடி உன்னை பாதுகாக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை பேர் சொல்லி அழைத்தார். நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சுற்றிலும் எல்லாரும் வேற விதமா பேசலாம்,